திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் துர்கா, வயசு 42 ஆகுது, உயரம் 165 சென்டிமீட்டர், ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனி தான் வேலை பார்க்குறாங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறாங்களாமா. இவங்க கூட பிறந்தவங்க 4 பேரும் சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வயது வரவுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈக்குவலேஜ் இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல வேலைக்கு போகணும். குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் எதிர்பார்க்குறாங்க. இவங்க வசதி வாய்ப்பில் எதுவும் எதிர்பார்க்கலாமா. வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல கேரக்டராக இருக்கணும். எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. புகைப்பழக்கம் மது பழக்கம் இருக்கக்கூடாது எதிர்பார்க்குறாங்க. இவங்க போன வாழ்க்கை இந்த பிரச்சனையால தான் தனியாக பிரிஞ்சு வந்ததான் சொல்லியிருக்காங்க. அவங்க போன கவர்னர் ரொம்ப தண்ணி அடிப்பாங்களாம். அதனால் ரொம்ப மன உளைச்சலாகி வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி தனியாக பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க கடந்த 7 வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்க. இனிமேலும் தனிமையில் இருக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய வசதியாக இருக்கணும் எதிர்பார்க்கல. நல்ல குணமான மாப்பிள்ளை தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வசதி பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை பெண் தான். இவங்க திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது குக்கிங் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இவங்களுக்கு ஒரு 5 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எங்கள் துணைக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலன் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் ஆதிரா, வயசு 32 ஆகுது, உயரம் 165 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி வன்னியரில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலையை அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் பிடிப்பெல்லாம் போக கையில் 25,000 வாங்குறதாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அக்காவும் ஒரு அண்ணனும் ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் திருமணத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஜாதகம் பொருத்தம் சரியில்லாமல் எங்கள் வீட்டில் தள்ளி போச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்திருக்கு. இப்போ தான் அதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேஜாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வசதியாக இருக்கணும், ஒரு வீடு சொந்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. குடும்பம் நடத்தக்கூடிய இடம் நல்ல வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்ல குணமான மாப்பிள்ளையாக எந்த கெட்ட பழக்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் நல்லபடியாக கூட இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக இருந்து பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு நல்ல குணமான மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கி போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க வீடு வாசல் மனைகள் வீட்டு மனைகள் சொல்லிட்டு நல்ல வசதியாகவே இருக்காங்கம்மா. பேங்க் பேலன்ஸஸ் வச்சுருக்காங்கன்னா ஒரு 45 பவுன் நகை சேர்த்து வச்சு பொண்ணுக்கு போடுறதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி பல வரங்கள் சேனலுக்குள்ளே இருக்குது. சேனல் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.